Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி 1 நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதால் அது குறித்த ஆலோசனையும் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 31 துவங்குகிறது. வருகின்ற 1 மத்திய அரசு தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே தமிழகத்திற்கு தேவையான மெட்ரோ பணிகள், அதே போல தேசிய நெடுஞ்சாலை பணிகள், மேலும் மகாத்மா காந்தி ஊரக உள்ளாட்சி அந்த தேர்தல் ஊரக பணிக்கான 100 நாள் வேலைவாய்ப்புக்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கோரிக்கையாக நேரடியாக சென்று நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரிடம் கொடுத்தார். இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் திமுக சார்பில் திமுகவினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் என 2 பேரும் தற்போது இந்த கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் முன்னதாகவே இந்த எம்பிக்களின் கூட்டமானது நடைபெறும். அதன் அடிப்படையில் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தொடரில் திமுக சார்பில் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். அதே போல மத்திய அரசுடைய பல திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி தொடர்பாக திமுக எம்பிக்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்ப வேண்டும் என்றும், மேலும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி நிலுவையில் இருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாது மத்திய அரசை வலியுறுத்தி பல தீர்மானங்களும் இந்த கூட்டத்தில் முன்மொழியப்பட இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.